விழுப்புரம் மாவட்டத்துல தொடர்ச்சியாக இந்த கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில அங்கு ஏற்கனவே அமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டு அங்கு அமைச்சர்கள் இருவர், போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் அங்க நேரில் பல்வேறு இந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டு வராங்க. இதை மேற்பார்வையிடுவதற்காக இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் ஆய்வு செய்திருக்கக்கூடிய நிலையில நாளை விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிப்புகளை நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக நாளை காலை சென்னையிலிருந்து கார் மூலமாக புறப்பட்டு சென்று விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். போகக்கூடிய வழியில செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளிலும் இந்த புயல் மழை பாதிப்புகளையும் ஆய்வு செய்யக்கூடிய நிலையில நாளை பகல் சுமார் 1 மணி அளவுல விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் கனமழையால் விழுப்புரத்தில் கடும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கூடியவர்களையும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கிடையே கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திற்கான நிவாரணங்களை அறிவிக்கவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது. முதலில் நேரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகு அந்த அடுத்த கட்டமாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை அறிவிப்புக்கான ஒரு திட்டத்திலும் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக இன்றைக்கு காலையில செய்தியாளர்கள் சந்திப்புல முதலமைச்சர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவாக செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நாளை நேரில் சென்று விழுப்புரம் மாவட்டம், அதே போல தொடர்ச்சியாக சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த அடிப்படையில அந்த பகுதிக்கெல்லாம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்.